ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் தான் இந்தியாவோட ஆக்சிஜனே. ஆனா அது இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒருவேளை அது மொத்தமா தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன ஆகும்? இந்தியாவுக்கு தேவையான குரூஷியல் காம்பனன்ட்ஸ் லைக் க்ரூட் ஆயில், மெடிசின்ஸ், மெஷினரிஸ், ஃபர்டிலைசர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இம்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் தேவை. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய இம்போர்ட்ஸ்ல சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த இம்போர்ட்ஸோட பிரைஸும் ஏறுது. இதனால இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிஎம் மோடிஜி கோல்டு வாங்காதீங்க, ஃபாரின் டிராவல் பண்ணாதீங்க, ஆயில் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஆனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னா என்னன்னே தெரியாம இந்த நியூஸ் எதையுமே நம்மளால அண்டர்ஸ்டாண்டோ இன்டர்பிரட்டோ பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னா என்ன, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு வேலை அது ஜீரோ ஆகிடுச்சுன்னா இந்தியாவோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மள அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும், ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அதுல நம்ம எப்படி சர்வைவ் பண்றது, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னா என்ன? இமேஜின் உங்க வீட்டோட லாக்கர், அதுக்குள்ள என்ன இருக்கும்? கேஷ் இருக்கும், கோல்டு இருக்கும், நீங்க ஏதாச்சும் அசட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ், வீட்டு பத்திரம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு ரிசர்வ் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அதுல மொத்தம் 4 இருக்கு. மொத்தம் 4 டைப் கிடையாது. அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்குள்ள 4 விஷயம் இருக்கும். இப்ப எப்படி உங்க லாக்கருக்குள்ள கோல்டு, கேஷ், வீட்டோட பத்திரம் இந்த மாதிரி கேட்டகரிஸ், அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்குள்ள மொத்தம் 4 கேட்டகரி தான் இருக்கும். அதுக்குள்ள நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த 4 ப்ராட் கேட்டகரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கோல்ட் ரிசர்வ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோல்ட வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. செகண்ட் ஒன் ஃபாரின் கரன்சி அசெட்ஸ். ஸோ ஃபாரின் கரன்சி அசெட்ஸ்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வெறும் டாலர்ஸ் மட்டும்தான் ஃபாரின் கரன்சி அசெட்ஸ்னு. கிடையாது. நிறைய நாட்டோட கரன்சிஸை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் மற்ற நாட்டோட கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுவும் ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் தான். மற்ற நாட்டுல என்னென்ன லிக்விட் அசெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, லிக்விட் அசெட்ஸ்னா உடனே அதை கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்ம கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுதான் லிக்விட் அசெட்ஸ். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் எந்தெந்த ஃபாரின் லிக்விட் அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே ஃபாரின் கரன்சி அசெட்ஸ்குள்ள வரும். தேர்ட் ஒன் எஸ்டிஆர் அண்ட் ஃபோர்த் ஒன் ரிசர்வ் பொசிஷன் இன் ஐஎம்எஃப். ஸோ இந்த தேர்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐஎம்எஃப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய கண்ட்ரிஸ் மெம்பரா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல 189 கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு மெம்பர். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லா மெம்பர் கண்ட்ரியும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கோட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு 100 crore தான் கோட்டானா 100 crore இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சுதான் அந்த ஐஎம்எஃப் வந்து ரன் ஆகும். ஐஎம்எஃப் எதுக்கு இருக்காங்கன்னா, எல்லா எக்கானமியும் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில வந்து ஃபைனான்சியல் கிரைசிஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா அவங்க ஸ்டெப் இன் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்குதான் இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் வந்து ஐஎம்எஃப் ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வோட லாஸ்ட் 2 காம்பனன்ட்க்கு வரலாம், எஸ்டிஆர் அண்ட் ரிசர்வ் பொசிஷன் இன் ஐஎம்எஃப். எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஸோ எஸ்டிஆர்ஸ்னா ஐஎம்எஃப் கொடுத்துருக்க கூப்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் தான் ஐஎம்எஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸ். பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பன்ஸ் தருவாங்க. அண்ட் இந்த கூப்பனை வச்சு ஸ்டூடெண்ட்ஸால வந்து கேன்டீன்ல போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் கேஷ். ஸோ அதே மாதிரி ஐஎம்எஃப் வந்து அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு இந்த எஸ்டிஆர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஒரு கூப்பன் மாதிரி. இந்த எஸ்டிஆர்ஸை எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னா,
ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கோட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட கோட்டா 100 SDRs அப்படின்னா 100 SDRs தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கோட்டாவை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கானமி எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோ பெரிய கோட்டா இருக்கும், அவ்வளோ நிறைய SDRs இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்டிஆர் கூப்பன்ஸை வச்சுட்டு ஒரு கண்ட்ரி இன்னொரு மெம்பர் கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட கரன்சியை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த எஸ்டிஆர்ஸை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கரன்சிக்கு ஆல்டர்னேட்டிவா ஆக்ட் ஆகுது. ஒரு கரன்சி கொடுத்து ஒரு இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா இந்த எஸ்டிஆர் கூப்பன்ஸ் கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ ஒரு கூப்பன் இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஸ்டிஆருக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா 5 நாட்டோட கரன்சியோட வெயிட்டட் ஆவரேஜை வச்சுதான் இந்த எஸ்டிஆரோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்டிஆர் எப்பவுமே வந்து டாலர்ஸ்ல தான் வந்து மதிப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்டிஆர் வந்து $1.5 இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு எஸ்டிஆர் வந்து $1.5 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் டேர்ம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ரைஸும் வந்து இப்போ எப்படி டாலர் ப்ரைஸ் ஏறுது இறங்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கரன்சி ப்ரைஸும் ஏறுறதையும் இறங்குறதையும் வச்சு இந்த எஸ்டிஆரோட வேல்யூவும் வந்து ஏறும் இறங்கும். ஸோ இந்த எஸ்டிஆரை நம்மளால ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு 100 எஸ்டிஆர் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதுல இருந்து ஒரு 20 எஸ்டிஆர் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த 20 எஸ்டிஆருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதே மாதிரி மற்ற மெம்பர் கண்ட்ரி நம்ம கிட்ட வந்து எஸ்டிஆர் கொடுத்து நம்மளோட பொருளை இம்போர்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம கிட்ட இப்ப எஸ்டிஆர் சேருதா? இப்ப 100 ரூபா அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 120 ரூபாவா நம்மளோட எஸ்டிஆர் ஆட் ஆகிருச்சுன்னா அந்த எக்ஸஸா இருக்க எஸ்டிஆருக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எஸ்டிஆர். நெக்ஸ்ட் காம்பனன்ட், ஃபோர்த் லாஸ்ட் காம்பனன்ட் வந்து ரிசர்வ் பொசிஷன் இன் ஐஎம்எஃப். இந்த ஐஎம்எஃப் ரிசர்வ் பொசிஷன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் ஐஎம்எஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து 1000 rupees வந்து ஐஎம்எஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னா அவங்க ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 30% மட்டும்தான் நீங்க வந்து எப்ப கேட்டாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நம்மளால 300 rupees தான் வித்ட்ரா பண்ண முடியும்னா அந்த 300 rupees தான் வந்து ஐஎம்எஃப் ரிசர்வ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிச்சம் இருக்க கான்ட்ரிபியூஷனை நம்மளால எப்பவுமே வித்ட்ரா பண்ண முடியாது, அதை வச்சுதான் ஐஎம்எஃப்ஏ ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ். அதுக்குள்ள இருக்க 4 காம்பனன்ட். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து எஃப்சிஏ ஃபாரின் கரன்சி அசட்ஸ், அதுக்குள்ள ஃபாரின் கரன்சிஸ் ஃபாரின் அசட்ஸ் லிக்விட் அசட்ஸ்லாம் இருக்கும். மூணாவது வந்து எஸ்டிஆர். எஸ்டிஆர் வந்து கூப்பன்ஸ், அதை வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நாலாவது வந்து ஐஎம்எஃப் ரிசர்வ் பொசிஷன், நம்ம கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் நம்மளால உடனே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்போர்ட்ஸ். மற்ற கண்ட்ரியில நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியோட கரன்சியை கொடுத்து அந்த இம்போர்ட்டை பண்ண முடியாது, அவங்க நாட்டோட கரன்சியை கொடுத்து தான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை மெஷினரி இம்போர்ட் பண்றோம்னா நம்ம யூஎஸ் டாலரை கொடுத்து தான் இம்போர்ட் பண்ண முடியும். இப்ப அரப் கண்ட்ரில இருந்து ஏதாச்சும் இம்போர்ட் பண்றோம்னா அவங்க கண்ட்ரியோட கரன்சியை கொடுத்து தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப க்ரூட் ஆயில், கோல்டு இதெல்லாம் வந்து டாலர்ஸ்லயே நம்ம அரப் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம், அவங்க காமனா வந்து டாலரையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் டாலருக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் வேணும். நம்ம அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல அந்த காம்பனன்ட் பார்த்தோம்ல, அந்த எஃப்சிஏ, அந்த காம்பனன்ட் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் நிறைய ஃபாரின் லோன்ஸ் வாங்குவாங்க, அதையும் நம்ம வந்து எஃப்சிஏ வச்சுதான் ரீபே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் இது எல்லாமே வந்து எஃப்சிஏ வச்சுதான் நம்ம ரீபே பண்ணணும். அதுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வேணும். வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு எஃப்சிஏல ரிசர்வா போய் உட்காந்துருக்கும். அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் மறுபடியும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்துட்டு அந்த பணத்தை வெளியில எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறையும். அடுத்து எப்படி ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறையும்னா, கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்ல இன்டர்வென் பண்ணுவாங்க.
இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஆர்பிஐ வந்து அவங்களோட டாலர்ஸ் அந்த எஃப்சிஏல இருக்க அந்த ஃபாரின் கரன்சி அசெட்ஸ்குள்ள இருக்க டாலர்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து விற்க போறாங்க அப்படின்னு. ஏன் விற்பாங்க அப்படின்னா, இப்ப டாலரோட டிமாண்ட் வந்து ஏறிட்டே இருக்கு. ஸோ ஏறிட்டே இருக்கிறதுனால டாலரோட பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. ஸோ டிமாண்ட் எப்ப கிரியேட் ஆகும்? ஷார்டேஜ் ஆஃப் சப்ளைனால தான் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு பொருள் வந்து கம்மியா தான் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஸ்டெப் இன் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ஹெவி டாலர்ஸை வந்து இப்போ வந்து விட்டாங்க, சப்ளை பண்ணாங்க அப்படின்னா சப்ளை கிடைச்சிடும், டிமாண்டும் இப்ப டிமாண்டுக்கு ஏத்த சப்ளை கிடைச்சிருச்சுன்னா அந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், கொஞ்சம் கீழே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் வந்து இன்டர்வென் பண்ணுவாங்க. இப்படியே வந்து நம்ம ரிசர்வ்ஸ் வந்து குறையும். அண்ட் ஃபைனலி அவுட் சைட் இந்தியா நம்ம என்ன பண்ணணும்னாலும் நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ் தேவை. நம்ம வந்து ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணணும்னா ஃபாரின் ரிசர்வ்ஸ் தேவை. வெளியில இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு காசு அனுப்பிச்சுடணும்னா ஃபாரின் ரிசர்வ்ஸ் தேவை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபாரின் ரிசர்வ்ஸ் தேவை. அண்ட் இப்போ நம்மள எதுக்கு வந்து ஃபாரின் டிராவல் பண்ணாதீங்க, கோல்டு வாங்காதீங்க, ஆயில் கன்சம்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் சொல்றாங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ் தேவை. இப்ப நடக்கிற இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால பிரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து எவ்வளவு ரிசர்வ்ஸ் தேவையோ அதை விட அதிகமா இப்ப வந்து தேவைப்பட்டுட்டு இருக்கு. இதுக்குதான் வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இப்ப ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு எப்படி வந்து ரிசர்வ் சேரும் அப்படின்னா, நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்ஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு நிறைய ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கவங்க மற்ற நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அங்க வந்து சேலரி வாங்கி அந்த சேலரியை வந்து திருப்பி வந்து இந்தியாக்கே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலியமோ அப்பா அம்மா ஒய்ஃப் ஃபேமிலி இவங்க மூலியமா வந்து திருப்பி அனுப்புறாங்கல்ல, இதுதான் வந்து ரெமிட்டன்ஸ். இது மூலியமாவும் நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐஎம்எஃப் ரிசர்வ் பொசிஷன் அண்ட் எஸ்டிஆர். முன்ன சொன்னால அந்த காம்பனன்ட் தான். அந்த எஸ்டிஆர்ஸ் அந்த கூப்பன்ஸ் வாங்குறது மூலியமாவும் அப்புறம் நம்மளோட ரிசர்வ் அந்த ஐஎம்எஃப் ரிசர்வ் பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலயும் நம்மளோட ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து ஆர்பிஐயே வந்து டைரக்டா வந்து ஃபாரின் கரன்சி அசெட்ஸ்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாவும் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ஒரு காம்பனண்டா பார்த்தோம். அண்ட் தென் கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மூலியமாவும் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ரிசர்வ்ல இருக்க கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் அந்த ரிசர்வ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் மொத்தமாக தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்தியா என்ன பண்ணும்? ஸோ இதே மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் 1991 வந்திருக்கு. அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ இந்த கிரைசிஸ் வரதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் நிறைய பண்ணாங்க. அவங்களுக்கு வர இன்கம்மை விட எக்ஸ்பென்ஸ் நிறைய பண்ணாங்க. ஃபாரின் லோன் நிறைய வாங்கினாங்க. இதனால ஃபாரின் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால ட்வின் டெபிசிட் கிரியேட் ஆச்சு. ட்வின் டெபிசிட்னா பிசிக்கல் டெபிசிட் அண்ட் ட்ரேட் டெபிசிட். பிசிக்கல் டெபிசிட்னா நம்ம இன்கம் மீறி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம்னா அதுதான் பிசிக்கல் டெபிசிட். ட்ரேட் டெபிசிட்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியா பண்ணோம்னா அது ட்ரேட் டெபிசிட். ஸோ இந்த ரெண்டுமே அந்த பீரியட்ல பெருசா இருந்துச்சு. ஸோ இது இல்லாம 1990 கல்ஃப் கிரைசிஸ் வந்துச்சு. அப்பயும் ஆயிலோட பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் அப் ஆச்சு. இந்தியா நிறைய ஆயில் இம்போர்ட் பண்றதுனால நிறைய டாலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. டாலரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாச்சு அண்ட் டாலரோட பிரைசஸும் ஜாஸ்தியாச்சு. நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் அப்பயும் வந்து இந்த பிரச்சனைனால சீக்கிரமா ரிசர்வ்ஸ் தீர்ந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப இருக்க கவர்மெண்ட் ஜான் 1991 நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ் இன்னும் 2 to 3 weeks மட்டும்தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக ஆக
அப்ப இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த 67 டன்ஸ் ஆஃப் கோல்ட வந்து அடமானம் வச்சு 600 மில்லியன் யூஎஸ்டிய வந்து ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் IMF கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம்ல, IMF வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல போய் அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ப இருந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து IMF கிட்ட போய் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் வாங்கிட்டாங்க. அதுல இருந்து 2.2 பில்லியன் யூஎஸ்டியை வந்து ரேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட இந்தியன் ருப்பிய அவங்களே வந்து டீவேல்யூவேஷன் பண்ணாங்க. டீவேல்யூவேஷன்னா இப்போ $1 வந்து 90 ருபீஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்தியாவே $1 வந்து இனிமேட்டு 100 ருபீஸ் கொடுத்தாதான் வாங்க முடியும்னு நம்மளே ருப்பியோட வேல்யூவை இன்னும் வந்து டெப்ரிஷியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஃபாரின் பையர்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டோட குட்ஸ் வந்து சீப்பா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரின் கன்சியூமர் நம்ம நாட்டோட ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா $2 தேவை அப்படின்னா, இப்ப வந்து $1 கொடுத்தே நம்ம நாட்டோட ப்ராடக்டை வாங்கிடலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஃபாரின் கன்சியூமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் இந்த டீவேல்யூவேஷனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மேஜர் ரீஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம நாட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாக்குள்ள வரக்கூடாது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த 1991 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்கு அப்புறமா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வரலாம், அண்ட் பிரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து எடுத்தாங்க. நம்ம இந்தியா வந்து லிபரலைஸ்ட் ஆக்குனாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸை வந்து ஈஸி ஆக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க. இதுதான் 1991ல நடந்துச்சு. இப்பயும் இதே மாதிரி ஒரு டென்ஷன் தான் இந்தியால கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்ப எப்படி கல்ஃப் வார் வந்துச்சோ, ஆயில் பிரைஸ்லாம் வந்து ஏறிச்சோ, அதே மாதிரி டாலர் வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஏறிச்சு, அதோட பிரைஸ் ஏறிச்சு, இன்ஃபிளேஷன் ரேட் அதிகமாச்சோ, அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வருது, ஆயில் பிரைஸ்லாம் ரேஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து டாலர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஆனா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் மொத்தமா குறையுமா அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த ரிசர்வ் வந்து 1.2 பில்லியன். அது வந்து 2 to 3 வீக்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஆனா இப்ப நம்ம கிட்ட $688 பில்லியன் இருக்கு. இது நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னா, இந்த டேபிள பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஆர்பிஐயோட வீக்லி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரிப்போர்ட். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரி 8 days இதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஆஸ் ஆஃப் May 15 நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம கிட்ட இப்ப 688.89 பில்லியன் யூஎஸ்டி நம்ம கிட்ட இருக்கு. அதுல எஃப்சிஏ மட்டும் வந்து ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் மட்டும் வந்து 545.90 பில்லியன் நம்ம கிட்ட இருக்கு. கோல்டு வந்து நம்ம கிட்ட 119.32 பில்லியன் யூஎஸ்டி இருக்கு. எஸ்டிஆர்ஸ் வந்து 18.82 பில்லியன் யூஎஸ்டிஸ் இருக்கு. அண்ட் ரிசர்வ் பொசிஷன் இன் IMF வந்து 4.85 பில்லியன் யூஎஸ்டி இருக்கு. ஸோ இந்த ரிசர்வ்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து போதுமா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1000 rupees நம்ம வீட்டில் இருக்கு, நம்மள வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து 100 rupees. நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மாசத்துல நம்ம வந்து 200 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்கம் போக எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 rupees எக்ஸ்ட்ராவா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா செலவு வந்து நம்ம ரிசர்வ்ஸ் மூலியமா, நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே நிலைமை போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் வந்து எத்தனை மாசத்துக்கு வரும், நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம எவ்வளோ இன்கம் வருது நம்மளுக்கு, மைனஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்றோம், அது ஒரு அமௌண்ட். ஸோ நமக்கு 100 rupees இன்கம் வருது, 200 rupees ஸ்பெண்ட் பண்றோம், 100 rupees நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 100 rupees வந்து நம்ம ரிசர்வ்ல இருந்தா எடுப்போம். ஸோ இந்த மாதிரி
₹1000 நம்மளுக்கு ரிசர்வ் இருக்கு. ₹100 நம்மளுக்கு ரிசர்வ்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் வேணும்னா 10 மாசம் மட்டும்தான் நம்மளோட ரிசர்வ் வரும். அதுக்கு மேல வந்து நிலைமை மோசமாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப இருக்க ரிசர்வ் எவ்வளோ? 688.89 பில்லியன் USD. இது நம்மளுக்கு எத்தனை மாசத்துக்கு வரும்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வருது மைனஸ் நம்ம எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம். இப்ப இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எப்படியெல்லாம் வெளியில போகும்னு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இம்போர்ட்ஸ்க்காக செலவு பண்றோம். அவுட் சைட் இந்தியால என்னென்ன நம்ம வாங்கணும்னாலும் அது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வேணும். இந்த அமௌண்ட் மைனஸ் நமக்கு எதெல்லாம் உள்ள வருது ஃபாரெக்ஸ் ரிசர்வா அந்த அமௌண்ட், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிகர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாசத்துல நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து ஒரு 10,000 வந்து வெளியில போகுதுன்னா நம்மளுக்கு இன்ஃப்ளோவா வந்து ஒரு 8,000 உள்ள வருதுன்னா நம்மளுக்கு 2,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா வெளியில போகுது. இது வந்து நம்ம இந்த 2,000 ரூபாய் வந்து திருப்பி வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் எடுத்து கொடுக்கணும். அதுவே வந்து நம்மளுக்கு 8,000 வந்து வெளியில போகுது, 10,000 வந்து உள்ள வருதுன்னா எக்ஸ்ட்ராவா 2,000 வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வந்து கிரெடிட்டா போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி இந்த டேபிள பாருங்க, நான் வந்து ஆர்பிஐயோட ரிப்போர்ட்ல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். இது எல்லாமே வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட அவுட்ஃப்ளோஸ் அண்ட் இன்ஃப்ளோஸ் பர் வீக், ஒவ்வொரு வீக்கும் பாஸ்ட் 20 வீக்ஸோட வீக்லி சேஞ்சஸ்னா அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளவு வெளில போயிருக்கு, எவ்வளவு உள்ள வந்திருக்கு. இப்ப வந்து ஆஸ் ஆஃப் 15 மே 8 பில்லியன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து வெளில போயிருக்கு. ஆஸ் ஆஃப் 8th மே வந்து 6 பில்லியன் கிட்ட வந்து நம்மளுக்கு உள்ள வந்திருக்கு. $6 பில்லியன், இது எல்லாமே டாலர்ஸ், இது வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 20 வீக்ஸோட வேரியேஷன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். இதுல வந்து நம்மளுக்கு பார்த்தா தெரியும், மேக்சிமமா நம்மளுக்கு வந்து இதுல வந்து உள்ளேயும் வந்திருக்கு, வெளியிலயும் போகிருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸும் ஆகிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆகும், நான் முன்ன சொன்னது அந்த ஒரு காம்பனன்ட்ஸ்னால வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வெளியில போறது அதே மாதிரிதான், அந்த டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் பார்த்தோம்ல அதுதான். ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ், ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது இதுல பார்த்தாலே தெரியும். மேக்சிமமா நம்ம வந்து 11 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து நம்ம 11 பில்லியன் வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு 11 பில்லியன், அப்ராக்சிமேட்டா 11 பில்லியன் வச்சுக்கிட்டா கூட நம்ம கிட்ட இப்ப வந்து 688 பில்லியன் USD இருக்கு. டிவைடட் பை 11 பில்லியன் அப்படின்னா 62 வீக்ஸ் கிட்ட நம்மளுக்கு இந்த ரிசர்வ்ஸ் வரும். ஸோ அப்ப வந்து அந்த 1991 கிரைசிஸ்ல என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு நம்ம கிட்ட 1.2 பில்லியன் USD தான் இருக்கு, அதனால நம்மளுக்கு வந்து 2 to 3 வீக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிசர்வ் வரும். ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்து ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ இந்தியா கிட்ட வந்து நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்மளால வந்து நிறைய நாளை வந்து ஓட்ட முடியும் ஆக்சுவலி. இது இல்லாம கோல்டோட பிரைஸ் வேற ஏறிட்டு இருக்கு, அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான். ஏன்னா இந்த டேட்டால வந்து இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸோட டேட்டால வந்து பார்த்தா இந்த செகண்ட் காம்போனன்ட் கோல்டு வந்து நம்ம அதிகமா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு இதோட பிரைஸ் ஏறவும் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். மொத்தமா காலி ஆகிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஆனா இங்கதான் வந்து ஒரு கேட்சே இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ், நிறைய இம்போர்ட்டோட பிரைஸ் எல்லாம் ஏறுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முன்ன வந்து நம்மளுக்கு இன்கம் வந்து ₹100, எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வந்து ₹120 பண்ணுவோம், ₹20 வந்து நம்ம ரிசர்வ்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்கம் அப்படியே தான் இருக்கு. சொல்ல போனா இன்கம் வந்து இன்னுமே கீழே வந்துரும், எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் மேல போயிடும்.
ஸோ முன்ன வந்து 100 ரூபா இன்கம் இருந்துச்சு, இப்ப 80 ரூபா தான் இன்கம். முன்ன எக்ஸ்பென்ஸ் வந்து 120 ரூபா இருந்துச்சு, இப்ப 140 ரூபாவா ஏறிடுச்சு. ஸோ 2 பக்கமுமே வந்து இங்க இறங்கிடுச்சு, இங்க ஏறிடுச்சுன்னா இந்த ரிசர்வ் அமௌண்ட் வந்து இன்னும் ஏறிடும். இப்ப வந்து முன்ன வந்து 20 ரூபா தான் ரிசர்வ்ல இருந்து எடுத்துட்டு இருந்தோம், இப்ப வந்து 60 ரூபா ரிசர்வ்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இன்னுமே வந்து ஃபாஸ்டா வந்து ரிசர்வ் தீரும். இப்ப வந்து நம்மளோட மேக்சிமம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 11 பில்லியனா இப்போதைக்கு இருக்கு இந்த லாஸ்ட் 20 வீக்ஸ பார்த்தா. ஆனா இந்த 11 பில்லியன் வந்து 20 பில்லியனாவோ 30 பில்லியனாவோ மாறிட்டா நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ்லாம் சீக்கிரமா தீந்துரும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரைசிஸ வந்து கிரியேட் பண்ணிரும். ஸோ அதனால நம்ம வந்து 1991ல இந்தியா என்ன பண்ணுச்சோ அந்த மாதிரி இப்ப வந்து இந்தியா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து 1991ல அவங்க லேட்டா ரியாக்ட் பண்ணாங்க. லாஸ்டா வந்து 2 to 3 வீக்ஸ் தான் வந்து ரிசர்வ் வரும் அப்படின்ற வரைக்குமே அவங்க வந்து ரியாக்டே பண்ணல. அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணி பெரிய பெரிய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இந்தியா வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம வந்து இதை வந்து பெரிய விஷயமாக்கி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுபடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த 7 விஷயம் சொன்னாங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, கோல்டு வாங்காதீங்க, ஆயில் கன்சம்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஃபாரின் டிராவல் பண்ணாதீங்க, ஸ்வதேஷி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்வதேஷி ப்ராடக்ட்ஸ்னா வந்து மேட் இன் இந்தியா. ஸோ நம்ம வெளியில இருந்து வாங்கினா தானே நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ் வேணும். நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ் வேணா, நம்ம கரன்சி கொடுத்தாலே போதும். ஸோ அதனாலதான் நம்ம ஸ்வதேஷி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இது கூடவே வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஆர்பிஐயும் வந்து இன்டர்வென் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப டாலர்ஸோட பிரைஸ் ஏறுறதும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, டாலர் பிரைஸ் ஏன் ஏறுது, அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் டாலர் பிரைஸ் ஏறுது. இப்ப ஆர்பிஐ கிட்ட இருக்க அந்த எஃப்சிஏல இருக்க அந்த டாலர்ஸ், இந்த ஃபாரின் கரன்சி டாலர்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்து வாலண்டியரா வந்து விற்கிறாங்க, சப்ளை பண்றாங்க. ஸோ சப்ளை நிறைய போச்சுன்னா அதுக்கு டிமாண்ட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், அதோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால கிரைசஸ் வரத ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஆனா இந்த ஆயில் பிரைஸ் மத்த எல்லா இம்போர்ட்டோட பிரைஸும் ஏறுச்சுன்னா, அப்புறம் இந்த வெஸ்ட் ஏஷியா வார் வந்து இன்னும் பெருசா வந்து நீடிச்சுச்சுன்னா இந்தியா கண்டிப்பா வந்து கிரைசிஸ் வரும். ஸோ இதனால வந்து எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து ஏறும். பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ல இருந்து ஹேர் கிளிப் வரைக்கும் எல்லாத்தோட ப்ரைஸஸும் ஏறிடும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் தேவை, டிரான்ஸ்போர்டேஷன் தேவை, அதுக்கு பெட்ரோல் டீசல் தேவை. ஸோ அதனால எல்லாத்தோட ப்ரைஸுமே ஏறும். நம்ம நார்மலா வந்து இப்ப ஸ்விக்கி சொமேட்டோல வந்து இன்னைக்கு நீங்க செக் பண்ணா கூட அதோட ப்ரைஸஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கேப்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதோட ஃபேருமே வந்து இப்போ வந்து ஏறிடுச்சு. ஆக்சுவலி எக்கானமி வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ அந்த வார் நடக்கிறதோ இந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுறதோ காமன் பீப்புளோட கையில இல்லை. ஸோ இது எதுவுமே நம்ம கையில இல்லைன்னா கூட இது டைரக்டா நம்ம பாக்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணதான் போகுது. ஆனா அதுக்கு நம்ம அப்படியே விட முடியாதுல்ல. அதனால சில சேஃப்டி மெஷர்ஸ், நம்மளை சுத்தி ஒரு சேஃப்டி நெட் வந்து நம்மளால போட முடியும். அதுல இருந்து நம்மளால அந்த கிரைசிஸ் வந்தா கூட ஓரளவுக்கு வந்து சர்வைவ் பண்ண முடியும். அது என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 to 6 monthsக்கு நமக்கு என்னெல்லாம் செலவு வரும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லம்சமா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அன்னெசரி டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்ப வந்து கடன் வாங்குறது வந்து ரொம்ப வந்து நார்மலைஸ் ஆகிருச்சு. முக்கியமா டிராவல்க்கு வந்து நம்ம லோன் வாங்குறது, இஎம்ஐ வாங்குறது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த அன்னெசரி லோன்ஸும் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பேனிக் செல்லிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. கண்டிப்பா ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அந்த நாட்டோட ஷேர் மார்க்கெட் வந்து கீழே போகும்.
அதனால நம்ம இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே, இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாத்தையுமே ஒரே நாள்ல கிரைசிஸ் வந்துச்சுன்னு நம்ம வந்து பேனிக் செல் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, அந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கவரி பீரியட்னு இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து மேல போய்க்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதே மாரி தான் கொரோனால ஆச்சு. 2020ல வந்து அதே மாரி வந்து அந்த ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. எல்லா ஷேர் மார்க்கெட்டே வந்து கீழ போச்சு. ஆனா அத விட இப்ப வந்து பல மடங்கு மேல தான் வந்திருக்கு. என்ன அது கொஞ்சம் டைம் வேணும். அது எத்தன வருஷத்துல வந்து அது மேல வரும்னு தெரியாது. பட் கண்டிப்பா வந்து எக்கானமி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வந்து, கண்டிப்பா அந்த ஷேர் மார்க்கெட்லாம் மேல தான் போப்போது. ஸோ அதனால வந்து கிரைசிஸ் வரும்போது நம்ம வந்து பேனிக் செல் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டா சொல்லியிருப்பாங்க. அது ஆர்டரா மாறுறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. அதனால நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணும். இப்போ இந்த மாசம் இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து வேகமா வந்து கிரைசிஸ் அப்ப வந்து ஏறும். நம்ம வந்து இந்த மாசம் நம்ம வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அடுத்த மாசம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு வந்து நம்மளோட செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு ட்ராக்கர் வந்து நம்ம வச்சுக்கணும். அப்ப நம்மளால இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைவர்சிஃபை பண்றது. ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை மட்டும் நம்பாம பல இன்கம் ஸ்ட்ரீமை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் போய் இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய விஷயத்துல வந்து டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரு டைவர்சிட்டி நம்மளுக்கு வந்து வேணும். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டே இன்ஃபார்ம்ட். ரூமர்ஸை வந்து நம்பவே கூடாது. எல்லாத்துக்குமே வந்து அஃபீஷியலான வெப்சைட்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட். அதுல வந்து எதா இருந்தாலும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கிரைசிஸ் டைம்ல நிறைய வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய வந்து நியூ ஸ்கீம்ஸ் வரும். இப்போ வந்து இஜிஆர் வந்து கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மெயினான அஃபீஷியலான வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ரிலையபிளான வந்து யூடியூப் சேனல் அந்த மாதிரியான ரிலையபிளான ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குவே தவிர ரூமர்ஸ் எதுவுமே வந்து நம்பி நம்ம காசை வந்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து கிரைசிஸ்ல இருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம வந்து எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஹானரபிள் பிஎம் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து 7 விஷயத்த வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டூரிசம் வந்து ப்ரமோட் பண்ணணும். அது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாரெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே பண்ணா ஓரளவுக்கு வந்து நம்மளால கிரைசிஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இட் ஹெல்ப்ஃபுல், share this with your friends and families, and stay tuned for the next video.